Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா டெவில் தி பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான பீரியாடிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரமும் கற்பனை மட்டும்தான், நேதாஜியை மட்டும்தான் ரியல் கேரக்டரா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேதாஜியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரங்களும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நேதாஜி ஒரு பர்டிகுலர் பகுதியில தான் இருக்காரு. அந்த பகுதி சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. நேதாஜிக்கு வேலை பார்க்கறது தெரிஞ்சு ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க. நேதாஜி எங்க இருக்காரு ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. நீங்க சாவடிச்சா கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட இந்த வெள்ளக்காரன் என்ன பண்றான்னா கன்னால ஷூட் பண்ணி இதே இடத்துல இந்த நபரை சாவடிச்சிடறான். நேதாஜியோட இயக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க ஸ்பை ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு ட்ரோஜன் அப்படின்றது. அவன் மூலியமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது நேதாஜி இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வரப்போறாரு. ஆனா டேட் டைம் பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அதை டீகோட் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். டீகோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எட்டு சொல்றாரு. இங்கதான் டெவில்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு ஜமீன்தாரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஜமீன்தார் பொண்ணு பேரு விஜயா அப்படின்றது. அவங்களும் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வேலை பார்க்குற ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும். இவனை இவங்களை நெருங்கி வரான். என்ன என்னோட அப்பாவை நினைச்சு பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப பயம்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல முத்தம்லாம் குத்துட்டு இருக்காங்க. இதே வீட்டுல இருக்க வேற ஒரு நபர் இதை கவனிக்கிறாரு. இவரோட பேர் அஜய் அப்படின்றது. அஜய் ஒரு டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜமீன்தார் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் போதையோட வீட்டுக்கு வராரு. வேலைக்காரி தான் கதவை திறக்கிறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சமைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க பேரு ராணி அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேற ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, விஜய்க்கு காஃபி தரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா விஜய் இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இந்த வேலைக்காரி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த வேலைக்காரி மேலதான் சந்தேகப்படுறாரு. நீ நகையை திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க, அதை அவங்க பாத்துட்டாங்கன்றதுனால கொலை பண்ணிருக்க, காலையில எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, வேலைக்காரன் நைட்ல இருந்து காணோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால அந்த வேலைக்காரனை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த வேலைக்காரனோட அப்பா இங்கதான் வேலை பார்ப்பாரு. என் பையன் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாரு. விஜயா ரூம்ல தான் அந்த வேலைக்காரனோட துண்டு இருக்கு. சோ ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்க வாளை கவனிக்கிறாரு. வால்ல ரத்த கரை இருக்கு. அதெல்லாம் எடுத்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அது என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே ரூம்ல ஒன்னா இருந்து இருக்கிறத ஜமீன்தார் பார்த்திருக்காரு. பொண்ணுன்னு கூட பார்க்காம சாவடிச்சிருக்காரு. அவன் தப்பிச்சு போயிருக்கான். இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜமீன்தாரா அரெஸ்ட் பண்றாரு. என் ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஜமீன்தாரோட ஒய்ஃபும் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துல ஈரனை காட்டுறாங்க. ஈரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த விஜயாவோட கசின் சிஸ்டரா இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க சமாதானம் எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. ஜமீன் எதுவுமே பேசாம அமைதியா ஜீப்ல ஏறிடுறாரு. ஆனா ஏறின ஜமீன் இருக்காரு பாத்தீங்களா, மேல இருக்க அஜயை பாக்குறாரு. அஜயும் இவரும் பிசினஸ் பார்ட்னரா தான் இருப்பாங்க. அஜயோட ஒய்ஃப் பேரு ரோசி அப்படின்றது. அஜய்க்கு பக்கத்துல தான் அவங்க இருந்து கவனிக்கிறாங்க. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தார் ஒய்ஃபை சமாதான பத்தி வீட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி போட்டோகிராஃபரா சஃபின் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப கண்ணாலியே அந்த சஃபி கிட்ட ஈரின் பேசுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு ஷிப்பை நமக்கு காட்டுறாங்க. கடல் கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுவாங்க பாத்தீங்களா, அவங்களாம் இந்த ஷிப்பை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக மொத்தமா வந்துடுறாங்க. இங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. இதுல ஒரு ஆபீசர் தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. அங்க இருக்கவங்களுக்கும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சீக்ரெட் ஏஜென்ட்டா டெவில்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அந்த ஷிப்ல டிராவல் பண்றது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் டெவில் பார்த்துப்பான், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல டெவில காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப கடல் கொள்ளையர்கள் கூட சண்டை போறதுக்காக வந்துடுறாரு. தனியாலாம் அங்க இருக்க 15-20 பேரை இவர் அடிச்சு போட்டுறாரு. நல்லபடியா அந்த ஷிப்பையும் மீட்டு கொண்டு வராரு. இந்த வெள்ளக்காரங்களுக்கு எட்டா இருக்க நபரோட பேரு நம்ம எட்வர்ட்னு வச்சுப்போம். இப்ப எட்வர்ட் என்ன பண்றாருன்னா டெவில கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. விஜயா வீட்டுல விஜய் இறந்து போயிருக்காங்கல்ல, இந்த கேஸை நீ தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸோட டீடைல் எல்லாம் டெவிலுக்கு தந்துட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த ஏரியால இருக்க இன்ஸ்பெக்டருக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த டெவில் என்ன பண்றாருன்னா எத்தனை கதவு உள்ள வரதுக்கு இருக்குன்னு கேக்குறாரு. 2 கதவு இருக்கு சார், ஆனா பின்வாசல் கதவை யாரும் திறக்க மாட்டாங்களாம், ஏன்னா அபசகுணமா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்றாரு. இந்த போலீஸ் ஜமீன்தார் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தானே கேஸை முடிச்சாரு. ஆனா ஜமீன்தார் கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி டெவில் சொல்றாரு. அதுக்கு காரணம் கத்தியை இப்படி வச்சு வெட்டினா இங்கதான் ரத்த கரை பட்டிருக்கணும், ஆனா ரத்த கரை ஆப்போசிட் சைட்ல பட்டிருக்கு. சோ அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க.
அவசர அவசரமா கேஸ முடிச்சிட்டீங்க போல, நான் பொறுமையா முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜமீன்தாருக்கு ராணின்னு ஒருத்தங்க கதவை திறந்து விட்டாங்க பாத்தீங்களா, அந்த கொலை நடந்ததுல இருந்து ராணியும் காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஹீரோக்கு அசிஸ்டண்டா இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அவரை இந்த வீட்டை பத்தி எல்லாம் தெளிவா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோனை கவனிக்கிறாரு. ஹீரோனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் இருக்காருல, இவங்க தான் விஜயாவோட கசின் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஏஜென்ட்டா வந்திருக்க மாட்டாரு, ஸ்பெஷல் ஆபீசரா தான் வந்திருப்பாரு. இவங்க கிட்ட கேஸ பத்தி எல்லாம் கேட்க மாட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. நல்லதா போச்சு, எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசரா இருக்க கூடாது, ஏன்னா இந்த நாட்டு காத்த சுவாசிச்சுட்டு வெள்ளக்காரனுக்கு வேலை பாக்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. இவர் மேற்கொண்டு பேச மாட்டாரு. விஜயா ரூம பாக்குறதுக்காக வராரு. விஜயா ரூம்ல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல வேலைக்காரனோட துண்டு கிடைச்சது, ஆனா வேலைக்காரனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ரூம்க்கு ஆப்போசிட்ல தான் அஜயோட ரூம் இருக்கும். இவரும் அஜயை பத்தி கேக்குறாரு. அஜய் பிசினஸ் பார்ட்னரா இருக்காரு. அதே மாதிரி அஜயோட ஒய்ஃப் பேரு ரோசின்றது, டான்சரா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஜமீன்தாரோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா பொண்ணெல்லாம் கொலை பண்ணிருக்க மாட்டாரு, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அஜய் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோக்கு எந்த பதிலையும் தெளிவா சொல்ல மாட்டான். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவன் வச்சிருக்க டெலஸ்கோப்ப பாக்குறாரு. அப்பதான் விஜயா ரூம பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. என்ன விஜயா ரூம பாத்துட்டு இருப்பீங்க போல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல நான் நட்சத்திரத்தை தான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன பாப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பால்கனில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரூம் லைட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு விட்டு எரியுது. ஏன் இப்படி எரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த அரண்மனைக்குள்ள நுழையிறதுக்காக ஒருத்தன் மறைஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தையும் ஹீரோ கவனிச்சிடுறாரு. அவனை எப்படியாவது அமுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா அவனுக்கு பக்கத்துல வராரு. அவன் ஹீரோவை பார்த்தோன்னா பயத்துல செம்ம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ துரத்துறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவனை மிஸ் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஓடினாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வேலைக்காரனோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, லாம்பு வெளிச்சத்துல எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப மணிமேகலைன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. வெள்ளக்காரங்களை எதிர்த்து தான் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆயுதத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அமைதி வழியில தான் சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட இடத்தை நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட ஆயுதம் வச்சிருக்காங்க. சோ வெளியே ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள இவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஈரனோட ரூம்ல இருந்து லைட் விட்டு விட்டு எரிஞ்சது பாத்தீங்களா, அதை செக் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க ரூமை இவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் பின்வழியா வந்துடுறாங்க. என் ரூம்ல என்ன பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நைட் உங்க ரூம்ல லைட் விட்டு விட்டு எரிஞ்சது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாரு. எனக்கும் தெரியல, ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, வெளிய இருந்து ஒருத்தன் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணா, அவனுக்கு சிக்னல் குத்த மாதிரியே எனக்கு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் வேலைக்காரனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, காஃபி குடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இந்த வேலைக்காரர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, பையன் மறைஞ்சிருக்க இடம் இவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ ஸ்மோக் பண்றதுக்காக வெளியே வராரு. அப்பதான் சமையல் கட்ட பாக்குறாரு. நெருப்பு கொஞ்சம் வித்தியாசமான கலர்ல எரியுது. கார்பன் அதிகமா கலந்தாதான் இந்த மாதிரி நெருப்பு எரியும், ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த கிணத்தை நம்ம ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிணத்தை ஓபன் பண்ணி உள்ள ஏதாவது இருக்கான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. பாடி இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கரெக்டா இவங்களும் ஒரு பாடி எடுக்கிறாங்க. காணாம ராணியோட பாடி தான் கிடைக்குது. இதான் ராணி அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ராணி கையில ஒரு சாவி இருக்கு. இது எந்த இடத்தோட சாவின்னு கேக்குறது. பின்வாசல் சாவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேகமா கதவை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் தடுக்கிறதுக்காக வராங்க. நான் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் ஓபன் பண்ணிட்டான்னு சொல்றாரு. அதாவது கில்லர் இந்த வழியா தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. கில்லரை ராணி பாத்துருக்கலாம், பார்த்ததுனால கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட மட்டும் தான் சாவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கி பாக்குறாரு. யாரோ மெழுக வச்சு அச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இந்த ஊர்ல சாவி செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி இவங்களும் சொல்லிடுறாங்க. ஈர இருக்காரு பாத்தீங்களா, நேரா விசாரணை பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாவே அவர் வீட்டு பக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வீட்டுல வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாரு. அப்பதான் கஞ்சா இலெல்லாம் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவனால யூஸ் பண்ணாம இருக்க முடியாது, இதை அதிகமா எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பார்வையை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரோசி டான்ஸ் ஆடுற இடத்துல அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இவருக்கு பக்கத்துல வந்து சேர்ந்து எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த நாள் நைட்டு இவங்க வெளியூருக்கு போனதா சொல்லியிருப்பாங்க.
ஆனா நீங்க வெளியூருக்குலாம் போல இங்கதான் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜமீன்தார் நைட்டு லேட்டா தானே வீட்டுக்கு வந்தாரு, அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்திருப்பாரு. அதே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ரோசியும் இருந்திருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா ரோசி அதெல்லாம் மறுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, உங்க கம்மல் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல தான் கிடைச்சது, இதுக்கப்புறமும் நீங்க ஏமாத்த முடியாது, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் ஜமீன்தாருக்கும் பழக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. அப்பதான் ஜமீன்தாருக்கு கால் வந்திருக்கும். பரபரப்பா ஜமீன்தாரும் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அந்த காலை யார் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அஜய் தான் அந்த காலை பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க நேரா அஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஜய் சொல்ல மாட்டார்ல, அதனால அஜயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் அஜயும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜமீன்தார் கிட்ட பேசலாம் நினைச்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாரு. அப்பதான் ரோசி அஃபேர்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால டென்ஷனா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் விஜயா ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன எதுன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டெலஸ்கோப் வச்சு செக் பண்ணிருப்பாரு. விஜயா வேலைக்காரங்க கூட ஒன்னா இருக்கிறத ஜமீன்தார் கிட்ட சொன்னா டென்ஷன் ஆவாருன்றதுக்காக தான் கால் பண்ணி சொல்லிருப்பாரு. ஜமீன்தார் இருக்காருல, உடனே வாளோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வேலைக்காரனை இதே இடத்துல வச்சு வெட்டிடலாம் நினைக்கிறாரு. பொண்ணு வேணாம்னு சொல்றாங்க. அதை மீறியே இவர் வெட்டுறதுக்காக வர்றாரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு ஜாடியை வச்சு அப்பாவோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தையும் அஜய் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப விஜயா இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கார பையனை பார்த்து சொல்றாங்க. நான் போயிட்டா உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பொண்ணு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அது போதும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த வேலைக்கார பையனும் இங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதெல்லாம் சொன்னா ஜமீன்தார் தப்பிச்சிருவார்ல, அதனால தான் போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அஜய் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த வேலைக்காரனோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. அவரை இப்ப யாருக்கும் தெரியாம ஒரு பகுதிக்கு வராரு. பார்த்தா பையனை அந்த இடத்துல தான் இவர் மறைச்சு வச்சிருக்காரு. பையனுக்கும் கொஞ்சம் காயெல்லாம் பட்டிருக்கு. இப்ப காயெல்லாம் சரியாயி இவர் முடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பாவும் விஜயா இறந்ததை பத்தியும் ராணி இறந்ததை பத்தியும் சொல்றாரு. ராணியை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அப்பதான் வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. இரு பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பா பாக்கிறதுக்காக வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டாம கட் பண்ணிடுறாங்க. ஈரனும் இவங்க ரெண்டு பேர் சாப்பிடுறதுக்காக நிறைய செஞ்சுலாம் தந்திருக்காங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, எனக்கு வயிறு சரியில்லை, நீ மட்டும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் நல்லா சாப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கவும் செஞ்சிடறாரு. அவங்க மயக்க மருந்து கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் ஹீரோ சாப்பிட்டிருக்க மாட்டாரு. இப்ப இங்க இருக்க லைட் எல்லாம் கட் பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் பாக்குறது தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றாரு. அன்னைக்கு ஒரு மர்ம நபர் நுழைய பார்த்தான்ல, அந்த நபரும் நுழையிறதுக்காக வரான். இவரும் நுழையிட்டோம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காரு. வந்தவன் பேரு சமுத்ரா அப்படின்றது ஈரன் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, நேதாஜி இங்க வரப்போறத பத்தி என்கிட்ட தான் சொன்னாரு, ஆனா என்கிட்ட இருக்க தகவலை வேற யாரோ திருடிட்டாங்க, அதனால உடனே திரிவனாவை பார்த்து எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஈரவும் ரூம்க்கு வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப சடனா கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. ஈரோவை பார்த்தோன்னா அந்த சமுத்திரா பயப்படுறான். வேகமா எகிரி குச்சி ஓட ஆரம்பிக்கிறான். ஈரோவும் அவனை ஷூட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, வேணான்ற மாதிரி இவரை தடுத்துடுறாங்க. இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா இவர் ஷூட் பண்ணாம இருக்காரு. ஈரனும் தப்பிச்சவனும் நேதாஜி இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது ஈரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஈரோ எதுவுமே கேட்க மாட்டாரு, அமைதியே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நமக்கு அந்த மணிமேகலையை காட்டுறாங்க. அவங்களும் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்டார்டிங் நேதாஜி இடத்த பத்தி சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபை இவர் கண் முன்னாடியே சாவடிச்சுட்டு தான் இவரை கொண்டு போய் டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட நேதாஜி இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆட்களும் சாவடிச்சிருப்பாங்க. அப்படி சாவடிச்ச ஆளை நீ சாவடிக்கணும் அப்படின்ற பார்த்தா யாரோ வேலை கொடுத்திருக்காங்க. அந்த வேலைக்காரர் அடிக்கடி போற இடத்த பத்தி இப்பதான் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த வேலைக்காரரும் அவரோட பையனும் இறந்து போயிருக்காங்க. ஹீரோ வரதுக்கு முன்னாடி யாரோ சாவடிச்சுட்டு போயிருக்காங்க போல. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, கோயிலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவ கண்டிப்பா கோயிலுக்கு போக மாட்டா, இயக்கத்தை சேர்ந்தவங்கள பார்க்க போவா, நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இறந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் போட்டோலாம் ஒரு இடத்துல இருக்கு. இது ஒரு பத்திரிக்கை ஆபீஸ் மாதிரி தான் செயல்படுது. ஆனா இவங்க எல்லாருமே நேதாஜி இயக்கத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே எட்டு மாதிரி ட்ரிவனான்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் பார்க்க எப்படி இருப்பாருன்னு இவங்க யாருக்கும் தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் எட்டு மாதிரி ஷஃபின் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு மட்டும் தான் ட்ரிவனா எப்படி இருப்பாருன்னு தெரியும். இப்ப கதவை தட்டுறது நம்ம ஈரன் தான். நம்ம ஈரனும் ஷஃபியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சஃபிக்கு ஹெல்ப்பர் மாதிரி ஒரு பையன் இருப்பான். சஃபி என்ன ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஈரன் இடத்த செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. அப்பதான் அந்த டிவைஸ்லாம் இவருக்கு கிடைக்குது. நேதாஜி சைடுல இருந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் இவன் நோட் பண்ணிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் பேப்பர்ல அச்சு இருக்கிறத பாக்குறாரு. பென்சிலை வச்சு தேய்க்கிறாரு. என்ன எழுதிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அதை டீகோட் பண்ணாதான் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இவரும் டீகோட் பண்றதுக்குலாம் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஈரனும் அந்த சமுத்திராவும் இதை பத்தி தான் நேத்து நைட்டு பேசியிருக்காங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் அசிஸ்டன்ட்டும் தகவல் சொல்றதுக்காக வராரு.
அவங்க அந்த ஷஃபியோட ஆபீஸ்க்கு தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷஃபியோட ஹெல்ப்பர் மாதிரி ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அவனும் ஒரு வெள்ளக்காரனை காலி பண்றதுக்காக ஸ்கெட்ச் போடுறான். ஆனா அந்த ஸ்கெட்ச் மிஸ் ஆயிருது. அந்த வெள்ளக்காரன் இந்த ஹெல்ப்பரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துக்கு வேற யாரோ வராங்க. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை தான். வந்த மணிமேகலை இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெள்ளக்காரனை கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. ஒரு வாளை வச்சுதான் சாவடிப்பாங்க. அந்த வால்ல ட்ரிவன்னா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்ப ட்ரிவனான்றது பொண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. காலையில இந்த ஸ்பாட்டுக்கு நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த எட்வர்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த ஜமீனை ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த எட்வர்ட் ஏத்துக்கிறாரு. போலீஸ் கிட்ட பேசிடுறாரு. ஈரன் கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரால் தானே ஜமீன் வெளியே வந்தாரு. அதனால ஜமீன் ஒய்ஃப் நன்றி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஈரனும் கவனிக்கிறாங்க. அதனால ஈரனுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட்டும் நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஒரு பிளானோட தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கேஸை பத்தி எட்வர்ட் சொன்னார்ல, சாதாரண மர்டர் கேஸ்க்காக நான் எதுக்காக போனோம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. நீ மர்டர் கேஸ்க்காக போக போறது இல்ல, நேதாஜி கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு தான் கோடு கிடைச்சிருக்கு. நம்ம ஸ்பை ஒருத்தன் அங்க இருக்கான், அவன் பேரு ட்ரோஜன் அப்படின்றது. அந்த ட்ரோஜன் அந்த கோடை திருடிட்டான். ஆனா டீ கோட் நம்மளால பண்ண முடியல. அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. ஒருவேளை டீ கோட் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா நீ அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அசிஸ்டன்ட்க்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இவங்க ஒரு கோடை டீ கோட் பண்ண முடியல நினைச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அதை டீ கோட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதனால ஹீரோவை திரும்பி வர சொல்லிடுறாங்க. 2 சென்டென்ஸ் இருக்கு, அந்த ஒரு சென்டென்ஸை டீ கோட் பண்ணியாச்சு. அதுலயே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. யாரோ கோடை காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சுல, அதனால அவளோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எட்வர்ட் யோசிக்கிறாரு. ஆனா நேரடியா கொலை பண்ணா கண்டிப்பா ட்ரிவனாக்கு டவுட் வந்துரும். அதனால வேற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதாவது கொள்ளைக்கார கும்பல் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட மாட்ட வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த கும்பல்லாம் மொத்தமா சேர்ந்த மாதிரி ஈரனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தப்பிக்க நினைக்கிற ஈரனும் ஒரு இடத்துல இந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை ரேப் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரன் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. அந்த கும்பல் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஈரனை காப்பாத்தவும் செஞ்சிடறாரு. ஹீரோ காப்பாத்தினாரு பாத்தீங்களா, இந்த தகவல் இங்க இருக்கவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. எட்வர்டும் எதுக்காக அவன் காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஹீரோவும் திரும்பி எட்வர்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆனா எட்வர்டும் அசிஸ்டன்ட்டும் ஹீரோ மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் எதுக்காக பண்ணன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா செகண்ட் சென்டென்ஸையும் இவர் டீகோட் பண்ணிருப்பாரு. அதோட அர்த்தம் ஆல் கிளியர் அப்படின்றது. ட்ரிவன்னா அப்படின்ற மர்ம நபர் இங்க இருந்து சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நேதாஜி அங்க இருந்து கிளம்பி வருவாரு, இல்லனா வரமாட்டாரு. அதான் இதுக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை எட்வர்ட் ஏத்துக்க மாட்டாரு. இப்பதான் இவங்களோட ஆட்களே செகண்ட் சென்டென்ஸை டீகோட் பண்ணிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே ஆல் கிளியர் தான் அர்த்தமா இருக்கும். இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீ உட்காரு டெவில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஸ்டைலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரன் கிட்ட நான் க்ளோஸ் ஆனதை வச்சு அந்த ட்ரிவனாவை பிடிச்சிடலாம். ஆனா ஈரன் வெளியே இருந்தா இதை பண்ண முடியாது. ஈரனை உடனே ஜெயில போடணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஆட்கள் கிட்ட பேசி அவங்கள ஜெயில போடுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப ஜெயில இருக்க ஈரனை பார்க்க வர மாதிரி ஹீரோவும் வந்துடுறாரு. இவங்களும் ட்ரிவனா கிட்ட எப்படியாவது அந்த தகவலை சொல்லணும். இவங்க வெளியே போக முடியாதுல்ல, ஹீரோ மூலியமா இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. தயங்கி தயங்கி ஹீரோ கிட்டயும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடுல இருந்து எந்த தகவல் வந்தாலும் சரி நோட் பண்ணி சமுத்திரா கிட்ட கொடுக்கறதா இவங்களோட வேலையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் நேதாஜி வரப்போற தகவலை பத்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை ட்ரிவனா கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஆனா அந்த தகவலை யாரோ காப்பி பண்ணிட்டாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. இத பத்தி ஷஃபி கிட்ட என்னால சொல்ல முடியல, வேற ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வழி என்னன்றத சொல்லிடுறாரு. இந்த சமயம் எட்வர்டும் அந்த ஆபீசர் சாவு சம்பந்தமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் அங்கதான் படுத்திருப்பாரு. கொலை பண்ணது கண்டிப்பா ஒரு லேடி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு லேடி கொலை பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு இடத்த சொன்னார்ல, ஆனா இவங்க கிட்ட வேற இடத்த சொல்லிட்டாரு. ஈரன் எப்படி இருப்பான்றது அந்த ட்ரிவனாக்கு தெரியாது. அதனால நம்மளே ஒரு பொண்ணை செட் பண்ணி நிக்க வச்சிருவோம், நமக்கு வேண்டிய மாதிரி தகவல் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எட்வர்டும் சரின்னு ஏத்துக்கிறாரு. என்கிட்ட சொன்னது உண்மையா அவங்க கிட்ட சொன்னது உண்மையான அசிஸ்டன்ட் கேக்குறாரு. உன்கிட்ட சொன்னதுதான் உண்மை, நான் ஈரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ட்ரிவனா அந்த இடத்துக்கு வரமாட்டாரேன்னு கேக்குறாரு. நான் ட்ரிவனாவா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க செட் பண்ண ஆளு நின்னுட்டு இருக்காங்க. ட்ரிவனா வந்தா எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முகமூடியை யூஸ் பண்ணி ஹீரோ தான் வராரு. இப்ப இவங்க கிட்ட லெட்டரை கேக்குறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம லெட்டரை தந்துடுறாங்க. ஈரன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க, ட்ரிவனா கிட்ட தகவல் போயிடும் சொல்லிருப்பாங்க. இவர் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறாரு.
சார் நம்ம மறைஞ்சிருந்து ட்ரிவனாவை பார்த்தா என்ன அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அதுக்கு என்ன பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களும் யார் எடுக்கிறாங்கன்னு மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு மணிமேகலையோட கார் வருது. லெட்டர் போட வர மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா உள்ள இருக்க அந்த லெட்டரை எடுத்துக்கிறாங்க. இப்ப ஈரினை வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வேனை யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு போலீஸ் எல்லாம் பார்த்தா முகமூடி போட்டு நம்ம ஈர தான் வராரு. இப்ப ஈரோ அடையாளம் காமிச்சுக்காம இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி அங்க இருந்து ஈரினை காப்பாத்திடுறாரு. ஷஃபிக்கு மட்டும்தான் ட்ரிவனா யாருன்றது தெளிவா தெரியும். இப்ப ஷஃபி நேதாஜியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நேதாஜியும் அங்க இருக்கிற நிலவரத்தை பத்தி எல்லாம் இவர்கிட்ட கேட்டு டீடைலா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்ப ஷஃபி திரும்பி அவரோட பிரஸுக்கு வந்துடுறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட்டும் ஈரின் வந்துட்டு போனதை பத்தி எல்லாம் சொல்றான். இப்பதான் விசாரணை பண்றதுக்காக போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரின் அடிக்கடி இங்க வந்ததா சொல்றாங்க. எதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரும் சமாளிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு பகுதியோட நியூஸ் பேப்பர் இந்த இடத்துல இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. ஓஹோ, நீ இயக்கத்தை சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இவரையும் இவரோட அசிஸ்டன்ட்டையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஒழுங்கா நேதாஜி இருக்கிற இடத்த பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஹெல்பர் பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க. அதனால இந்த ஹெல்பர் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த இயக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறான். அது மூலியமா அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு எட்வர்ட் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப இயக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா தூக்கிட்டு இருக்காங்க. சமுத்திராவும் மாட்டிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் கிடைக்கல, அதனால ஈரின் சம்பந்தமா விளம்பரம் எல்லாம் கொடுத்துறாங்க. ஈர தான் பத்திரமா ஈரினை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. ஒய்ஃப் குழந்தை எல்லாம் இருக்கிறதுனால இந்த இயக்கத்துல நீ சேர வேணான்னு எவ்வளவு சொன்னோம் கேட்டியா அப்படின்ற மாதிரி அந்த ஹெல்பர் பையன் கிட்ட சொல்றாங்க. அந்த ஹெல்பர் பையனும் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். இவன் மூலியமா இன்னும் தகவல் கறக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ட்ரிவனா யாருன்னு ஒழுங்கா சொல்லு, அப்படி இல்லைன்னா உன்னோட பொண்ணை சாப்பிடுச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ட்ரிவனா ஒரு ஆணே கிடையாது, பெண் தான். மணிமேகலையா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் உண்மையான ட்ரிவனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அவ தான் ட்ரிவனாவா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஹீரோவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. உண்மையான ட்ரிவனாவை கண்டுபிடிச்சாச்சு, அட்டாக் பண்றதுக்காக தான் ஆட்கள் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. நிறைய பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ட்ரிவனாக்கும் காயெல்லாம் பட்டுது. பேசாம இந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணி நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரிவனா யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது இவங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாமே கிளாஸை உடைச்சிட்டு வேகமா உள்ள நுழைஞ்சிடுறாரு. அவங்க பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்குள்ள தடுத்து நிறுத்திடுறாரு. அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆல் கிளியர் சிக்னலை குடு அப்படின்ற மாதிரி தான் இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எட்வர்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொறுப்புல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட்டை இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அமைதியா இருந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அசிஸ்டன்ட்ட போட்டு அடிக்கிறாரு. அசிஸ்டன்ட்ட என்ன பண்றேன்னு ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா உண்மையான த்ரிவன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. ஷஃபிக்கு மட்டும் தெரியும்ல. இப்பதான் ஷஃபி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு நல்லா வேலை பாக்குறா அப்படின்ற மாதிரி ஷஃபி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோ அவரோட கத்திய மணிமேகலைக்கு தந்திருப்பாரு. மத்தபடி இவங்க வெறும் மணிமேகலை மட்டும்தான். உண்மையான ட்ரிவன்னா நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி எட்வர்டோட அசிஸ்டன்ட் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்க ஆள் ஒருத்தனை என்னோட கூட்டத்துல வச்சிருந்தீங்கல்ல, அதனாலதான் உங்க கூட்டத்துல நான் ஒருத்தனா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எட்வர்டோட அசிஸ்டன்ட்டை இவனை காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த எட்வர்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவரோட ஆட்கள் நிறைய பேர் மாட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி இங்க இருந்து போக சொல்லி அனுப்புறாரு. இப்பதான் எட்வர்ட் இந்த இடத்துக்கு வராரு. யார் இந்த மாதிரி எல்லாரையும் சாவடிச்சிருக்கான்றது எட்வர்டுக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாவி ரெடி பண்றவன கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் ஹீரோவை பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வராரு. ஒரு இடத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. அவங்க கிட்ட உண்மை என்னன்னு கேக்குறாரு. சமுத்திரா ஈரினை பாக்குறதுக்காக நடுவுல வீட்டுக்கு வருவாரு பாத்தீங்களா, இந்த விஷயத்த ராணி கவனிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் பேக் டோரோட கீயை இவங்க ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கீயை ரெடி பண்ணவர் சொல்றாரு. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. ஹீரோ எல்லாரையும் போக சொல்லி சொன்னார்ல, ஆனா சமுத்திரா மட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிருக்க மாட்டாரு. ஏன்னா ட்ரோஜன் அப்படின்றவரே இவரா தான் இருப்பாரு. நீங்க என்ன ஸ்பையா வச்சிருந்த மாதிரி அந்த டெவிலும் இவ்வளவு நாள் ஸ்பையா தான் செயல்பட்டு இருக்கான், அவன் தான் உண்மையான ட்ரிவன்னா அப்படின்றதெல்லாம் எட்வர்டுக்கு புரிய வச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே அடுத்த கட்ட பிளான் எல்லாம் போடுறாங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இந்த சமுத்திரா இருக்கான் பாத்தீங்களா, திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழையறதெல்லாம் ராணி அடிக்கடி பாத்திருப்பாங்க. அவங்கிட்டயே நேரடியா பேசுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு கீயை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் சரின்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து கீயை வாங்கியிருப்பான். அதே மாதிரி அந்த நாள் வேலைக்காரன் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் விஜயா கொஞ்சம் பதட்டமா ரூம்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பதட்டமா தான் விஜயா இருந்திருப்பாங்க. அப்பதான் இவன் வரதை கவனிச்சிருவாங்க. யார் ராணி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. விஜயா பார்த்ததுனால பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். அதனால தான் அந்த இடத்துல வச்சு விஜயா கதையை முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஈரன் ரூம்க்கு வரான். ஈரன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
அந்த கோடை காப்பி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா காப்பி பண்ணிருப்பான். இவன் காப்பி பண்ணும்போது ரத்த துளி பட்டிருக்கும். அதை வச்சுதான் யாரோ காப்பி பண்ணிருக்காங்கன்றதை ஈரின் புரிஞ்சிருப்பாங்க. இவன் கிளம்பும் போது ராணி பாத்துறாங்க. இவன் உடம்புல ரத்தம் வேற இருக்குல்ல, ஏன் ரத்தம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ராணியோட கதையை இந்த இடத்துல முடிச்சிருப்பான். ராணியை இவன் காலி பண்ணதை அந்த வேலைக்கார பையன் பார்த்திருப்பான். அவன் மூலியமா இந்த விஷயம் வெளியே வந்துட போகுதுன்றதுக்காக தான் அப்பா பையன் 2 பேரையும் இவன் காலி பண்ணிருப்பான். இப்ப அந்த சமுத்திரா இருக்கான் பாத்தீங்களா, ஈரினை பார்த்து பேசுறதுக்காக அவங்க இடத்துக்கு வந்துடுறான். நீ போலீஸ் கிட்ட மாட்டினல, எப்படி தப்புச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ட்ரிவனா தான் என்ன காப்பாத்தினாங்க, மணிமேகலை தான் உண்மையான ட்ரிவனா, ஆனா அவங்க உயிரை காப்பாத்திக்க முடியாம அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே சமயம் ஹீரோ கெட்டவரு, அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க அதை நம்ப மாட்டாங்க. நீ நம்பல, அதனால தான் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏஜென்ட்ன்றதை காமிச்சிடுறாரு. ஹீரோ போலீஸ் ஆபீசர்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப சீக்ரெட் ஏஜென்ட்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரிவனா சாகிறதுக்கு முன்னாடி ஆல் கிளியர் சிக்னலை பாஸ் பண்ண சொன்னாங்க, உடனே நம்ம பாஸ் பண்றதுக்காக போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவா இவங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராது. சமுத்திரா கெட்டவன் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஷூட் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த சைடுல ஹீரோயின் இருக்காங்கல்ல, கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ தப்பானவர்னு நினைச்சுதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவால இப்ப பேசவும் முடியல. இப்ப ஆர்ன தான் அடிக்கிறாரு. என்ன பாரு பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, பார்க்காமயே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி லைட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த டைரக்ஷன்ல லைட்டை திருப்பி வச்சா ஆல் கிளியர்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திருப்பி வச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்து வெயிட் பண்றாங்க. அப்பதான் எட்வர்டு ஆட்களோட வந்துட்டு இருக்காரு. ஐயோ எட்வர்டு வரான், உடனே நம்ம டைரக்ஷனை மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஈரேன்னு சொல்றாங்க. நீ மாத்தலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரும் கன்னால பாயிண்ட் பண்றாரு. நான் தான் உண்மையான ஏஜென்ட் ட்ரோஜனு, அவன் தான் உண்மையான ட்ரிவனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நேதாஜி வந்தோன்னு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எட்வர்டு ஆட்களை செட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஈரேன் இந்த இடத்துல தெனாவட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எட்வர்டு கேக்குறாரு. வரப்போறது நேதாஜி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போதான் அந்த சைட்ல இருந்து யாரோ பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. யாருன்ற மாதிரி இவங்க கவனிக்கிறாங்க. பார்த்தா அந்த சைட்ல இருந்து ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ எதுக்காக திரும்ப திரும்ப ஆர்னு அடிச்சிருப்பாருன்னா, இவங்க கிட்ட கோட் லாங்குவேஜ்ல தான் பேசுவாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத இவங்க புரிஞ்சிருப்பாங்க. நான் தான் ட்ரிவனா, அதே மாதிரி அவன் கெட்டவன், அவன் சொல்ற மாதிரி பண்ணது அப்படின்ற மாதிரி தான் இவர் புரிய வச்சிருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லாங்ல இருந்தே நிறைய பேரை காலி பண்ணிருப்பாரு. இப்பதான் கரைக்கு வந்து சேர்றாரு. நிறைய பேர் அடிக்கிறதுக்காக வராங்க. இவரும் தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எட்வர்டு என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க எல்லாரையும் நீ சாவடிக்கலாம், ஆனா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் நேதாஜியோட ஆளுன்றது இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் தானே தெரியும், இங்க இருக்க எல்லாரோட கதையும் முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் எனக்கு பதவி உயர்வே உங்க சைட்ல இருந்து தருவாங்க, திரும்பியும் ஸ்பை மாதிரி செயல்பட்டு உங்க கூட இருந்தே உங்க எல்லாரையும் காலி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எட்வர்டோட கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேதாஜி இந்த இடத்துக்கு வராரு. ட்ரிவனா கிட்ட நார்மலா பேசிட்டு கிளம்பி போவாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.